விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சிகளின் வாக்குகளால் வெற்றி பெற்றுவிட்டு தனித்து ஆட்சி செய்வதுதான் இருப்பதிலேயே கொடிய சனாதனம் என திருமாவளவனின் அதிகாரத்தில் பங்கு என்ற கோட்பாட்டுக்கு ஆதரவாக திமுகவை சீமான் கடுமையாக சாடியிருந்த நிலையில் சீமானின் பேச்சு திமுக கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தும் முயற்சி என திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுற நீ பெரிய ஆண்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. ஏன் ஓட்டை வாங்கிடுவ, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை, மதிமுக ஓட்டை வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட்டு ஓட்டை வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்கை வாங்கிடுவ. எல்லாரும் வாக்களை வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்லை நான் தான் ஆளுவேன், இதான்டா சனாதனம், இதான் கொடிய சனாதனம், இதுதான் எல்லாருடைய வாக்கை, எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நான் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருப்பேன், நான் நினைக்கிறதா ஆட்சி, என் கட்சி தான் ஆட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஒற்றை கட்சி அதிகாரம்ங்கிறதா கொடிய சனாதனம். இதை விட எங்க சனாதனம் இருக்குது? இத்தனை கோடி மக்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் உங்க வீட்டில் தான் இருப்பாரா? சொல்லுங்க. எங்கள ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டருக்கு தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டில். நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சி, இது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக செய்கிற முயற்சி. இந்த கூட்டணிக்குள், அதாவது திமுக கூட்டணிக்குள் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் பல பத்தாண்டுகள் அனுபவம் பெற்றுள்ள கட்சிகள். காங்கிரஸ் நூற்றாண்டை கண்ட கட்சி, கம்யூனிஸ்டுகளும் அதுபோல ஒரு 100 ஆண்டை தொட்டிருக்கிற கட்சி. இரண்டு கட்சிகளுமே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள கட்சிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் அரசியலுக்கு கால் நூற்றாண்டை தொட்டிருக்கிறது. எனவே கூட்டணியில் எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், எந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுகளுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும். திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல். ஆகவே டெல்லியிலே இருப்பதைப் போல ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளாக அல்லது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, அதிமுக இன்னும் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க இயலாத நிலையிலே மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். இந்த அடிப்படையை உணராத இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1999 முதலாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.